வணக்கம் நண்பர்களே. நாம் தொடர்ந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டு வரோம் இந்த சேனல் வழி. ஏன்னா நம்ம பேசுறதுலேருந்து நம்ம செயல்முறை எல்லாமே, நம்ம நடத்தைகள், நம் பார்வை எல்லாமே அரசியலும் அரசியல் சார்ந்தும் தான் இருக்குது. நாம் விட்டாலும் நம்ம விடலைனாலும் அரசியல் நம்மளை விடாமல் துரத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழில்கள். இது இதில் என்னென்ன அரசியல் இருக்குது, அதோட வளர்ச்சி என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விவசாயத்தை நிறைய பேர் அரசியல்வாதிகளே, சீமான் போன்ற அரசியல்வாதிகளே மிக பெரிதுபடுத்தி காமிக்கிறது உண்டு. ஆனால் நம்ம முற்றிலும் மாறுபட்டு விவசாயம் சார்ந்த தொழில்களில் வளர்ச்சி மிக கம்மியாக இருக்குது, அதை விட்டுட்டு வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நம்ம பகிர்ந்துட்டு வரோம். இந்த பகிர்வில் நம்ம நாம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றதுனால யாரும் ஏற்றுக்கிற போறதில்ல. ஆனால் ஒரு 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 முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அவங்க இதில் ஃபார்ம்லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. முதலீட்டாளர்கள்லாம் நீங்கள் நிறைய பெருசாலாம் யோசிக்க வேணாம். ஒரு சின்ன முதல் இருக்குது, அதை நான் ஏதாச்சும் ஒரு வளர்ச்சியாக ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா விவசாயத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போது இவர் எக்கனாமிஸ்ட் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆட்கள் சொல்கிறப்ப இன்னும் போய் சேரும். இது விவசாயத்தை வளர்ச்சியை தடுக்கிறதோ இல்லை இந்த காரணமாகவோ இல்லை. விவசாயமும் வேணும் தான், விவசாயத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்குது, அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பதிவுகள் இடப்படுது. நம்ம முற்றிலும் விவசாயத்துக்கான எதிரான ஆட்கள் கிடையாது. நாம் விவசாயம் வளர்ச்சிக்கு எதிராக மாறிடக்கூடாது இல்லையா, அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம விவசாயம் ஒரு தனி மனிதனோட உடல் கூறியலையும் பாதிக்குது அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே ஒரு புத்தகத்தில் பார்த்தோம். யுவன் நோவா ஹராரி ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் விவசாயத்தை முற்றிலும் எதிராக எதிரான கருத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம உடல் ரீதியான பாதிப்புகள் அது அதிகப்படுத்துது விவசாயம் சார்ந்த தொழில்களும் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி வீடியோஸில் பார்ப்போம். இப்போ முதலீடு சம்மந்தமாக இவர் என்ன சொல்கிறாரு, இந்த விவசாயம் விவசாய முதலீடு சரியா தவறான்னு இவர் எப்படி சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். கூடேட் பண்ணி பாண்டா மாத்திடுங்க. ஓகே சார், இந்த கேள்வி கோயம்புத்தூர் ஈவெண்ட்ல எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி. ஃபார்ம் லேண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? தலையில வெள்ளத்துண்டை போட்டுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். இல்ல சார், அவங்க இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிளாகவே கிடையாது. ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் திருச்சியில் ரிவர் வாட்டர் கிடைக்கிற இடத்துல லேண்ட் வச்சிருக்கிறாரு. 20 ஃபீட்டில் தண்ணி வந்துடும். 15 ஏக்கர் வச்சிருக்காரு. அவனால வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியுது. ஃபுல் டைம் அவர் உட்காந்து வேலை செஞ்சப்போ. ஸோ இட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். பார்த்தீங்களா, ஒரு முழு நேர ஒரு 15 ஏக்கர் வச்சிருக்கிறவரே சம்பாத்தியம் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம சமூக ரீதியான கட்டமைப்புக்குள்ளே நம்ம வெளியே வர முடியல அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம விவசாயம் தொழிலை தான் செஞ்சே ஆகணும்னா செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் வழி இருக்குது, வெளியே வர வழி இருக்குது அப்படின்னா தாராளமாக வெளியே அதை பார்ட் டைமாக விவசாயமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லை, டெல்டா போன்ற பகுதிகளில் டெல்டா போன்ற பகுதிகள் மாவட்டங்கள்லேயே பின்தங்கிய மாவட்டங்களாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்றாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். புரியுது, அவ்வளவுதான். இப்போ சமூகத்தில் இருக்கிறவங்க கூடுறதுக்கு ஒரு காரணம் தெரியும், குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் தெரியும், அதை வைத்து திட்டம் போட முடியும். அந்த வகையில் இப்போ நம்ம நிறைய டேட்டா பார்க்குறோம் சார். திரும்ப நம்ம பெருமையாக பேசுவோம். முன்னாடிலாம் சோழ நாடு சோறு உடைத்து, சோழ நாடுனாலே ரொம்ப, இப்போ பொன்னியின் செல்வன்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேற எல்லாருக்கும் இப்படி இருந்த நாடு அப்படின்னு ஒரு சோளத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் சமீப காலமாக பார்க்கும்போது நிறைய டெல்டாவை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வளர்ச்சியினுடைய வீதங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அது எல்லா வகையிலையும் பொருளாதார வளர்ச்சி, இல்லைன்னா சமூக வளர்ச்சி விஷயங்களில் நிறைய இடங்களில் சில பின்தங்கி இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் அந்த இப்போ சோழ நாடு சோறு எடுத்து அங்கே வளங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள்ல பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் பல கூறுகள்லேருந்து நம்ம பார்த்துக்கிற முடிந்தது. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறத தெள்ள தெளிவாக, ஈவன் நம்மளோட உணவு பொருட்கள் கூட ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதுக்கு காரணம் விவசாயம் அப்படின்ற மாதிரியான பல புத்தகங்கள், பல கருத்துக்களும் இப்போ வந்திருக்கு. அதையும் நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம் தெள்ள தெளிவாக.
இப்போ வந்து சோழ நாடு தஞ்சை டெல்டா சார்ந்த பகுதிகளில் பின்தங்கி இருக்கிறத வந்து நிறையா குறியீட்டுகள் நம்மளுக்கு காட்டுது. அந்த குறியீட்டுகளையும் வந்து இவர் ஒரு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிலத்திலிருந்து வந்தவங்க அதோட அந்த எண்களையும் பார்க்குறாரு. அதாவது ஒரு சமுதாயம் வந்து நம்ம வேளாண் சமுதாயமாக மட்டுமே இருந்தபோது வணிகம் கொஞ்சம் வேளாண் சமுதாயம் தான் பிரதானமான ஒரு தொழில் அப்படின்னு இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா செல்வம் ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் தொழில் செய்து அதிலேருந்து வரக்கூடிய பயிர், அதிலேருந்து வரக்கூடிய சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மீதம் இருக்குல்ல, அதுதான் வந்து செல்வத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி கோயிலை கட்டுறது, அதை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அது வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எல்லா காலமும் அப்படியே இருக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி எல்லா காலத்துலேயுமே வந்து இது ஒத்து வராது. விவசாயம் மட்டும்தான் அப்போ அந்த காலத்தில் வந்து வணிகம் வந்து ஒரு பெரிதாக இல்லாத காலத்தில் வளர்ச்சி அதில் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா அந்த காலத்தில் கூட வளர்ச்சி வந்து மிகவும் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதில் டேட்டாஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் வந்து இவர் அப்போ இருந்த காலத்தில் உண்மையிலே வந்து தஞ்சை சார்ந்த பகுதிகளில் வந்து நிறையா நம்ம கலை, கல்வி போன்ற இலக்கியங்கள் போன்றவைகள்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். தஞ்சை டெல்டாவில் வந்து 1960 கிட்ட வந்து அவர் சொன்ன மாதிரி கல்வியிலையும் கலைகள்லையும் மிகுந்து இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் அவரும் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். காலம் மாற மாற நம்ம அமைப்பெல்லாம் மாறிக்கிட்டே வரும்போது வெவ்வேறு விதங்களில் செல்வம் சேர ஆரம்பிக்குது இல்லையா? தொழில்கள் பெரிய அளவில் பெருக ஆரம்பிக்குது. தொழில்மயமாதல்னு ஒன்று இருக்குது. தொழில்மயமாதலுக்கு அப்புறம் வந்து புலம்பெயர்தல்னு ஒன்று வருது. அதுக்கு பிறகு வந்து சர்வீசஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி பல தொழில்கள் வரும்பொழுது என்ன ஆகும்? இந்த வீடியோ வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் பல கருத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் அதை பற்றின அனலைஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து விவாதிங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.